அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வாழை இலை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியானது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து துருவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு தான். இல்லை நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட கடையில் வாங்கிக்கிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்புக்கள், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அது கொதி வரட்டும். இப்போ வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இது மண் தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ 2 அடுப்புலையும் 2ஐயும் வச்சுருக்கிறேன். கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பெரட்டிக்கலாங்க. கை சுடும். அதனால் நம்ம ஸ்பூனில் கொஞ்சம் நேரம் இப்படி கலந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நல்லா ஆறிக்கும். வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது இப்படி நம்ம கையில் பெரட்டிக்கலாம். இதுக்கப்புறமா அந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு எல்லா மாவும் சேர்கிற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு. அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் நான் அடுப்பு மேலே வச்சுக்கிறேன். பூர்ணம் நம்ம சாய்ஸ் தாங்க. இன்றைக்கி நான் நார்மலாக வெறும் தேங்காயை வச்சு பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா பொட்டுக்கல்ல, எள்ளு இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பவுடராக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாகு நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பூரண பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்தளவுக்கு கெட்டியாக. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பூரணம் வெளியில் வரும். இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு, பூரணம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது நம்ம வாழை இலையில வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம். உருண்டைகள் கூட நம்ம நல்லா ரவுண்டாக செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கரெக்டான அளவில் மாவு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இலையில வச்சு தட்டுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இப்படி தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள பூரணத்தை வச்சுட்டு மடிச்சுக்கலாம். கரெக்டாக தேவையான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து கார்னர் எல்லாம் அமுத்தி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கையில் பூரணம் பிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இலையில செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் இது வேகும்போது இதில் இருக்கிற ஃபைபர் சத்தெல்லாம் நமக்கு சேர்ந்து இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதி வந்த உடனே தான் வைக்கணும். கொதி வந்துருச்சு. ஒரு பிளேட்டை வச்சு இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சா போதுங்க. நம்ம ரெகுலராக செய்கிற கொழுக்கட்டை ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் ஒட்டிக்கும். ஆனால் இப்படி இலையில வைக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளோ வேணாலும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கலாம். எதுவுமே ஆகாது. பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுங்க. வாழை இலையில் க்ரீன் கலரே இல்லாமல் இந்த மாதிரி வெந்தோடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு நான் எடுத்து காட்டுறேன். எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு நைவேத்தியமாக கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பூர்ணம்லாம் உள்ள சூப்பராக வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க.